செத்து போடா, செத்துப்போ செத்துப்போ. பார்த்தீங்களா, செத்து போனோன்னா செத்து போன மாதிரி நடிக்குது. இப்போ பாருங்க, எந்திரி வெண்பா, எந்திரா, எந்திரி செல்லக்குட்டி, எந்திரி. சம மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வான நாள். நம்ம ஓட்டுநர் பணி, ஆட்டோ ஓட்டுநர் பணி நம்மளுக்கு ஓய்வு கிடையாது. வாடிக்கையாளர் சேவையே வந்து வாடிக்கையாளர் தேவை என்னுடைய சேவைன்னு இருக்கிறதுனால ஓய்வு கிடையாது. கிடைக்கிற ஓய்வு நேரத்தை வந்து என் மையனோட சந்தோஷமாக இருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எங்களுடைய வீடு சின்ன வீடு தான், ஆனால் வீடு சிறுசு, மகிழ்ச்சி வந்து மிக பெருசு. மகிழ்ச்சின்றது வந்து எப்படின்னா பணத்தில் கிடையாது, மனிதனுடைய மகிழ்ச்சியில் இருக்கிறத வச்சு இன்பத்துடன் வாழ்ந்தால் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்குது. வாங்க பார்ப்போம். ஹரிசு, என்னடா ஹரிசு? என்னது? எங்கே இருக்கு? ஹரிசு, இது என்ன உங்கள் வீடா? உனக்கு பிடிச்ச இடம் இது? இந்த வீட்டில், இந்த இடத்துல எதுடா? இங்கே விளாடுவீங்களா? சரி சரி. மாடு, இந்த மாட்டுக்கு பேர் என்ன? புரியல. லட்சுமியா? ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பேர் வச்சிருக்கீங்களா? ஆட்டுக்குட்டி காட்டு, எங்கே காட்டு, வா. போடா. இதுக்கு பேர் என்னது? ஆட்டுக்குட்டிக்கு பேர் வெண்பாவா? சரி. இந்த ஆட்டுக்கு பேர் என்னது? வெண்ணிலா. இங்கே காட்டு, இங்கே பாடுறா. இதுக்கு பேர் என்னது? மச்சக்கண்ணி. இதுக்கு பேர் என்னது? மாட்டுக்கு பேர் லட்சுமியா? வேற என்ன இருக்கு? வெள்ளை சேவலா? மாடு சாப்பிடும், அதோடு சேர்ந்து இந்த கருப்பாய் பூனையும் புல் சாப்பிட்டு பழகிடுச்சு. இது வால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொசுன்னு இருக்கும் இது வால். இந்த பாருங்க, புல் சாப்பிடுது பாருங்க.
குரங்கு வாங்க வாங்க வாங்க. போங்கடா. எங்க இருக்கு போ. கோயிலா? இதுதான் நம்ம சாமி நம்ம கோயில். வடக்குவாய் செல்வி என்ற புது அம்மன் கோவில் எங்களுடைய தெய்வம். இது பீரங்கி குண்டு, பீரங்கி கல் குண்டு. சரி வை, இங்கே வச்சிரு. இது பேர் தான் வெண்பா, எங்கள் வீட்டோட செல்ல பிள்ளை. இது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்கும். இப்போ என்ன செய்ய போறேன்னு பாருங்கள். வெண்பா செத்து போடா, செத்துப்போ செத்துப்போ. பார்த்தீங்களா, செத்து போனோன்னா செத்து போன மாதிரி நடிக்குது. இப்போ பாருங்கள், எந்திரி வெண்பா, எந்திரா, எந்திரி செல்லக்குட்டி, எந்திரி. சமத்து பிள்ளை. இன்னும் ஒரே ஒரு தடவை எனக்காக செத்துப்போ, செத்துப்போ, வா செத்துப்போ. பார்த்தீங்களா, நம்ம சொன்னால் எது சொன்னாலும் கேட்கும். அப்படி தான் எல்லா உயிரினங்களும் நம்ம எது சொல்கிறோமோ அதை கேட்கும். என்ன காரணம்? அன்பு. அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானது. வெண்பா எந்திரியா, எந்திரியா, எந்திரி 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 செல்லக்குடி, எந்திரி எந்திரியா. இங்கே பாரு, அவனைய வீடியோ எடுக்கிறேன் பார்த்தியா, நீ என்ன செய்யணும் வீடியோ எடுக்கிறேன். அங்கே பாரு, அவனை பாரு, எந்திரியா பழைய எந்திரி. இங்கே பாரு வெண்பா குட்டி, நீ என்ன செய்ய வீடியோ எடுக்கிறேன். செத்துப்போ, ஒரே தடவை செத்து போவேன் வீடியோவுக்காக. செத்துப்போ செத்துப்போ. பார்த்தீங்களா, நம்ம எது சொன்னாலும் கேட்கும். அன்புன்றது இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவானது. சந்தோஷமாக வாழ்வோம். வாங்க கட் பண்ணி. ஹரிசு இங்கே பாரு, டெய்லி காலைல என்ன சாப்பிடுவீங்க? காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன சாப்பிடுவீங்க? எங்கே காட்டுங்க, எங்கே சாப்பிடுங்க, பிடிங்க சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டா, டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா, துளசியில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்காது. சரியா? ஓகேவா? துளசியில் டெய்லி சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது. துளசி வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து. சரியா? என்னையா, மிகப்பெரிய மருந்து, நமக்கு சளி பிடிக்காது. ஓகேவா? அவ்வளோ சுத்ரா, அம்பு சுத்ரா. இப்படி சுற்றி சுற்று, ஸ்டெப்பு போடு. சிலம்பம் தமிழருடைய தற்காப்பு கலைக்கு வந்தது. மகிழ்ச்சி வந்து பணத்தில் கிடையாது, நம்மளுடைய மனசில் இருக்குது. பணத்தில் இருக்கா சந்தோஷம், இல்லை வந்து மகிழ்ச்சியில் இருக்கா? எதில் இருக்குது மகிழ்ச்சி? உனக்கு வந்து இயற்கை இப்படி இருக்கிறதுல பிடிக்குமா, இல்லை வந்து வீடு நிறைஞ்ச மதுரைக்குள்ள இருக்க பிடிக்குமா, இல்லை இப்படி கிராமத்தில் அவுட்டில் இருக்க பிடிக்குமா? இப்படி கிராமத்தில் பிடிக்கும். குருவி பிடிக்கும், ஆடு பிடிக்கும். இப்படி வந்து பறவைகளோடும் விலங்குகளோடும் நம்ம வந்து இணைஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இந்த சந்தோஷத்தை எங்கேயும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்மளுக்கு வர்ற அது எப்படின்னா, ஒரு 100 ரூபா வருமானம் வருது அப்படின்னா 80 ரூபா நம்ம சேவ் பண்ணலாம், 20 ரூபா நம்ம குடும்பத்துக்கு செலவழிக்கலாம். மகிழ்ச்சி வந்து அப்படின்னா, நம்ம பணத்தை மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி கிடைக்காது. வீட்டில் இருக்க எல்லா ஜீவன்களையும் எல்லா உயிர்களையும் நம்ம அன்புடன் நேசித்தா மகிழ்ச்சி கிடைக்கும். மனிதர்கள் மட்டும் இந்த உலகில் வாழ தகுதியுள்ளவர்கள் அல்ல, எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தான் இந்த உலகத்தை வந்து இறைவன் படைச்சிருக்காரு. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிற உயிரினங்களுக்கு, அதாவது பிற பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ ஆதரவு கொடுக்கணும். அவங்க வாழ்கிறத நம்ம உறுதி பண்ணணும்.